ஞான பாடல்களில் ஞான துளிகள் என்ற வரிசையில் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பாடல் ஞானப்பாட்டு எண் 51. இதோ மரத்தில் சாகும் என் ஜீவன் உனக்காகும் என்ற பாடல். இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய பொருளை கூட யாருக்கும் தராத நிலையில் என் ஜீவன் உனக்காகும் என்ற வரியில் தேவனுடைய அளவற்ற அன்பை உணர்த்தியிருக்கிறார் இப்பாடலின் ஆசிரியர் ஹென்ரிக் ஐசக் என்ற ஜெர்மன் கம்போசர். இந்த பாடலின் முதல் கவி நமக்கு கற்றுத்தரும் ஒரு சிறந்த பாடம் பொறுமை. இந்த லோகத்தின் பாவத்தை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்று பொறுமையோடே பாடுகளை சகித்து பலியானார். இரண்டாவது கவியின் ஆரம்ப வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் உடல் உபாதைகளை நம்மை உணர வைப்பதற்காக இதோ என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மாவேர்வையோடு வடியும் இரத்தம் ஓடும் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வார்த்தைகளும் அழகாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது ஸ்டான்சா என்னுடைய பாவத்திற்கான தண்டனையான கை கால் கட்டுண்டு பாதாளத்தில் தள்ளுண்டு கிடத்தல் நியாயமே என்ற வரிகள் நம்முடைய பாவத்திற்கு நாம் பெற வேண்டிய சரியான தண்டனை. ஆனால் அதை அவர் ஏற்றார் என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் இந்த பாடலாசிரியர். கடைசி கவியாகிய 11ஆம் கவி என் தேவனின் ஜெபம், அவதி, தவம், கண்ணீர், துக்கம் எல்லாம் எதற்காக என்ற கேள்விக்கான பதிலாக அமைந்திருக்கிறது. எல்லாம் பரலோக மகிழ்ச்சியில் பரலோக வாழ்வில் நான் போவதற்காகவே என்ற உறுதியை நமக்கு தருகிறது இந்த 16வது கவி. இவ்வளவு பொருள் நிறைந்த இந்த 51ஆம் ஞான பாடலை நாம் பாடும்போது ஒரு உணர்வாக பாடுவோம், ஒரு ஜெபமாக பாடுவோம், ஒரு அர்ப்பணிப்போடு பாடுவோம். ஆமென்.